நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை மிரட்டிய ட்ரம்ப்புக்கு இப்போ இந்தியா கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சாட்டையடி பிளான் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா எடுத்திருக்கும் அந்த பிளான் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை விடாம துரத்துது வங்கதேசம். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக இப்போ உலக நாடுகள் திரண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அதாவது குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுக்கு, அதாவது பதவியேற்ற 2ஆம் நாளே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை ட்ரம்ப்புக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் நாம் இன்னைக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னா அடுத்தடுத்து போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு சேராது. இன்னைக்கு போடுறது மட்டும்தான் வரும். அதனால் நீங்கள் இப்போ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் மேல 100% வரி போடுவேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துட்டு வர்றாரு. ட்ரம்ப் அவர்களுடைய எச்சரிக்கைக்கு பதிலடி தரும் விதமாக பிரதமர் மோடி தலைமையிலான டீம் ஒரு முக்கியமான சில திட்டங்களை வகுத்துள்ளதாக சொல்லப்படுது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு பயங்கரமான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருந்தாரு. டாலர் வர்த்தகத்திலிருந்து வெளியேற நினைச்சிங்கன்னா, டாலர் வர்த்தகத்தை குறைச்சிங்கன்னா 100% வரைக்கும் வரி விதிப்பேன் அப்படின்னும், அந்த வரி விதிப்பை நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இது போக டாலர் வர்த்தகம் தாண்டி இந்தியாவுடைய வரி விதிப்பு முறையை காரணம் காட்டி இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் மேல 20% கூடுதல் வரியை விதிக்கவும் ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே கனடா, மெக்சிகோ மீது அவர் விதிக்கும் 20% வரி இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அமலுக்கு வருது. மேலும் சீனா மீதான வரியை அடுத்த வாரம் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இந்தியா மீதான வரியை அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் இதெல்லாம் சமாளிக்கணும் இல்லையா, பதிலடி நம்ம கொடுத்தே ஆகணும் இல்லையா, அதுக்கு தான் இந்தியா ஒரு முக்கியமான மாஸ்டர் பிளானை போட்டிருக்கு. அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய மிரட்டலை சமாளிக்கிறதுக்கு இந்தியா இந்த விஷயத்தெல்லாம், அதாவது முக்கியமான அஸ்திரத்தை கையில் எடுக்க முடிவு செஞ்சிருப்பதாக சொல்லப்படுது. அதுல முதலாவது அஸ்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய பொருட்களுக்கான வரியை குறைக்கிறதுக்கு ஆலோசனை செஞ்சுட்டு வர்றாங்க. ரெண்டாவது, அமெரிக்காவில இருந்து கூடுதல் பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு இந்தியா முடிவு செஞ்சிருக்காங்க. மூணாவது அஸ்திரம் என்னன்னா, சோயாபீன், பால், வாகனங்கள், மருத்துவ கருவிகள் மற்றும் விமானங்கள், எலக்ட்ரானிக்ஸ், ஹைடெக் இயந்திரங்கள், ஜவுளி உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமான பொருட்களை வாங்குவது குறித்து இந்தியா பரிசீலனை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ரசாயனங்கள் கொள்முதலை இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகம் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. அஞ்சாவதா பாத்தீங்கன்னா, டாலர் வர்த்தகத்தை விட்டு மாற மாட்டோம் அப்படின்னு இந்தியா மீண்டும் உறுதியளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே டாலர்ல வர்த்தகம் செய்ய விரும்புவதாகவும் பிரிக்ஸ் கரன்சியை கொண்டுட்டு வருவதில் ஆதரவு இல்லை அப்படின்னு பிரிக்ஸ் நாடுகளுக்கு இந்தியா தகவல் அனுப்பி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசனைகள்ல பிரிக்ஸ் நாடுகளிடம் இந்தியா இந்த தகவலை தெரிவித்ததாக சொல்லப்படுது. அடுத்த ஒரு அஸ்திரம் என்னன்னா, இந்தியாவுடைய இந்த முடிவு அமெரிக்காவுக்கு சாதகமாக மாறி இருக்கு. டாலர் வர்த்தகத்தை எதிர்க்கும் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு இந்தியாவுடைய இந்த முடிவு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துட்டு இருக்கு. அதனால இந்தியா மீண்டும் அமெரிக்காவை சமாதானம் செய்யும் கருத்துக்களை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த அளவுக்கு இந்தியா இறங்கி போகுது, நீ என்னடா அஸ்திரத்தை எடுத்துச்சு, பிரம்மாஸ்திரத்தை எடுத்துச்சுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லுவீங்க. இந்தியா அதாவது பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க அதிபராக இருக்கும் ட்ரம்ப் அவர்களை எதிர்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ட்ரம்ப் அவர்களும் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான விதிகளை விதிக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இரண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கூட இருக்கலாம் அப்படின்னும், அதனால தான் பிரதமர் மோடி அவர்கள் இப்படி ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுது. ஏழாவது என்னன்னா, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கும் இந்தியர்களை நாடு கடத்த இந்தியா திட்டம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட சுமார் 18,000 பேர் முதல் கட்டமாக இந்தியா கொண்டு வரப்படலாம். அமெரிக்காவுடைய வரி விதிப்பை தடுக்க இந்தியா இந்த முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியான அஸ்திரம் என்னன்னா, அமெரிக்கா கூட இந்தியா பேச்சுவார்த்தையை மேற்கொள்வாங்க அப்படின்னும், இரண்டு தரப்பும் சமமாக பேசி இரண்டு தரப்பிற்கும் ஏற்றவாறு வரி விதிமுறைகளை கொண்டுட்டு வரும் திட்டம் இருப்பதாக சொல்லப்படுது. அதனால ட்ரம்ப் அவர்கள் என்னதான் மிரட்டினாலும் இந்தியா தன்னுடைய பாணியில பேசி ட்ரம்ப் அவர்களுக்கு புரிய வச்சு இந்த 100% வரி விதியை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ட்ரம்ப் அவர்கள் அதிர்ச்சியிலையும் கொஞ்சம் ஸ்தம்பித்து போய் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதே போல வங்கதேசம் சம்பந்தமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா நம்முடைய நாட்டில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அவர் மேல இனப்படுகொலை உள்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளை வங்கதேசம் சுமத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிடிவாரண்டுகளை பிறப்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு வங்கதேசம் சொன்னுச்சு. ஆனால் வங்கதேசத்துடைய கோரிக்கைக்கு நம்முடைய நாடும் செவி சாய்க்கல. இதனால தான் இந்தியாவுக்கு எதிராக உலக நாடுகளை திரட்டுவோம் அப்படின்னு வங்கதேசம் மிரட்டல் விடுத்திருக்கு.
அதாவது வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது அமைஞ்சிருக்கிறது நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு தான். இவங்க வந்து ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு துடிக்கிறாங்க. ஷேக் ஹசீனா வந்து இனப்படுகொலை செஞ்சுட்டார் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக பிடிவாரண்டுகள் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதை காரணம் காட்டி ஷேக் ஹசீனாவை எங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு வங்கதேசம் வந்து சொல்லிட்டு வருது. ஆனால் நம்முடைய நாடு வங்கதேசத்துடைய கோரிக்கை வந்து நிராகரிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஷேக் ஹசீனாவுக்கு தேவையான உதவிகளை நம்முடைய மத்திய அரசு வழங்கிட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனாவுடைய விசா காலத்தை மத்திய அரசு நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. ஷேக் ஹசீனாவுடைய பாஸ்போர்ட்டை ரத்து செய்வதாக வங்கதேசம் சமீபத்தில் அறிவித்த அடுத்த நாளே நம்முடைய நாடு வந்து விசா நீட்டிப்பு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுச்சு. இதன் மூலமாக ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க முடியாது அப்படின்னு இந்தியா வந்து மறைமுகமாக வங்கதேசத்துக்கு வந்து பதிலளிச்சாங்க. இந்த நிலையில தான் ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு இந்தியா வந்து நாடு கடத்த வேண்டும், இல்லைன்னா இந்த வாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக உலக நாடுகளை வந்து நாங்கள் திரட்டுவோம் அப்படின்னு வங்கதேசம் இப்போ மிரட்டல் விடுத்திருக்கு. இது தொடர்பாக வங்கதேச இடைக்கால அரசுடைய சட்டத்துறை ஆலோசகர் ஆசிப் நஸ்ருல் பத்திரிகையாளர்களிடம் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து வங்கதேசத்துக்கு நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவை கண்டிப்பாக நாடு கடத்த வேண்டும், இல்லை அப்படின்னா அது இந்திய வங்கதேசம் இடையிலான நாடு கடத்தல் தொடர்பான ஒப்பந்தத்தை தெளிவாக மீறும் செயலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஷேக் ஹசீனா விஷயத்தில் இந்தியாவுடைய செயல்பாட்டை சர்வதேச அளவில் வந்து எடுத்துட்டு செல்லும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இதுக்கான நடவடிக்கையை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து எடுத்துட்டு வரும் நிலையில ரெட் அலர்ட் வந்து ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துல எங்களால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் வந்து கையில் எடுப்போம். ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இந்த முயற்சி வந்து கை கொடுக்காத பட்ஜெட்டில் தேவைன்னா நாங்கள் உலக நாடுகளுடைய உதவிகளையும் நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இதன் மூலமாக ஷேக் ஹசீனா விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக உலக நாடுகளுடைய ஆதரவை கேட்க வங்கதேசம் வந்து முடிவு செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெளிவாகி இருக்கு. மேலும் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நாடு கடத்தல் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று இருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தோம்னா அரசியல் காரணங்களுக்காக சிலரை வந்து ஒப்படைக்கிறதுக்கு மறுக்கலாம். இப்படி மறுக்கும்போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு அப்படிங்கிறது பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. தற்போது இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவு அப்படிங்கிறது ஏற்கனவே மோசமான நிலைக்கு சென்றுருச்சு. வங்கதேசம் கடந்த 1971 உருவாச்சு. பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை வீழ்த்தி நம்முடைய நாட்டு ராணுவம் தான் வங்கதேசத்தை தனி நாடாக உருவாக்குச்சு. நம்முடைய ராணுவம் மட்டும் இல்லைன்னா வங்கதேசம் இன்னும் பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த நன்றி விசுவாசத்தை மறந்து தற்போது இடைக்கால அரசு வந்து செயல்பட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு அப்படிங்கிறது மோசமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்துடைய முதல் பிரதமரும் வங்கதேசத்துடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அதாவது ஷேக் ஹசீனாவுடைய தந்தை, நம் நாட்டுடன் இணக்கமாக செயல்பட்டார். தந்தை வழியில மகள் ஷேக் ஹசீனாவும் நம்ம கூட நட்பு பாராட்டிட்டு வந்தார். இதனால தான் ஷேக் ஹசீனாவுடைய உயிருக்கு வங்கதேசத்தில் ஆபத்து ஏற்பட்ட போது நம்முடைய நாடு அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்தியாவை மிரட்டும் வகையில் நீங்கள் மட்டும் வங்கதேசத்துக்கு ஷேக் ஹசீனாவை அனுப்பலை அப்படின்னா நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னே தெரியாது, உலக நாடுகளை வச்சு உங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்தியாவுக்கு மிரட்டல் கொடுத்துருக்கேன். இந்தியா வந்து நீ யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வா, எப்பேற்பட்ட நாடை வேணாலும் கூட்டிகிட்டு வா, நாங்கள் எடுக்கிறதா முடிவு, நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுக்கு வந்து கடுமையான பதிலடியை கொடுத்துட்டு வர்றாங்க. அதனால் இந்த வாரம் தொடர்பாக நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து கடுமையான வரி விதிப்புகளை மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு எரிபொருள் வழங்குறதை நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்னு கனடா வந்து தெரிவிச்சிருக்கு. மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுடைய எரிபொருளை நம்பி நாங்கள் இல்லை, கனடாவுடைய எரிபொருளை நம்பி தான் அமெரிக்கா இருக்கு. அப்படி இருக்கையில் அமெரிக்கா எங்கள் மேலே கூடுதல் வரியை விதிக்கிறது சரியாக இருக்காது. அப்படி விதிக்கும் பட்சத்தில் கனடாவுடைய எரிபொருளை அவங்க வாங்க முடியாது. மாறாக ரஷ்யா கிட்ட போய் அவங்க எரிபொருள் வேண்டுமானா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கனடா வந்து திமிராக பேசியிருக்கு. சீனா, வெனிசுலா போன்ற நாடுகளிடம் வேண்டுமானால் எரிபொருள் வாங்கி கொள்ளலாம், எங்கள் மேலே 25% வரி விதிக்கும் பட்சத்தில் நாங்கள் அமெரிக்காவுக்கு எரிபொருள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கனடா வந்து அறிவிச்சிருக்கு. கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ, கனடாவை அமெரிக்காவுடைய 51வது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு கனடா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம், எரிபொருளை நிறுத்துவோம் அப்படின்னு கனடா தெரிவிச்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் கனடா வந்து அமெரிக்காவுக்கு கணிசமான அளவு கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் மின்சாரத்தை வந்து வழங்கிட்டு வருது. கனடா ஏன் அமெரிக்காவுக்கு மிக முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கனடா ஒரு நாளைக்கு சுமார் 2.76 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கு. இது வந்து அமெரிக்கா வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறாங்க இல்லையா, இதில் 60% ஆகும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து கனடாவை நம்பி இருக்கு. அதே போல தான் 2024 கனடா வந்து ஒரு நாளைக்கு சுமார் 7.1 பில்லியன் கனஅடி இயற்கை எரிவாயுவை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கு. இது அமெரிக்காவுடைய இயற்கை எரிவாயு இறக்குமதியில் குறிப்பிடத்தக்க அளவாகும்.
2022ஆம் ஆண்டுல கனடா சுமார் 53 டெராவாட் மின்சாரத்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. கணக்குப்படி பார்த்தோம்னா மின்சாரம், கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு அப்படின்னு அனைத்துக்கும் கனடாவை நம்பி தான் அமெரிக்கா இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் கனடா மேல கூடுதல் வரிகளை விதிச்சாலோ, கனடாவை 51வது அமெரிக்காவுடைய மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு கனடா எச்சரிக்கை விடுத்திருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 4 முக்கியமான நாடுகளை அல்லது வேறு நாட்டுடைய பகுதிகளை தன்னுடைய நாட்டுடன் இணைக்க திட்டமிட்டிருக்கிறாரு. இதுக்காக ராணுவ படைகளை களமிறக்கவும் தயார் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் கனடா அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.